அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 23ஆம் தேதி கணித உலகத்தையே மாற்றிய ஒரு மாயையன் தொடர் நாயகனோட தினம் தான் ஃபிபனாசி டே. 1202 வருஷம் லினார்டோ ஃபிபனாசி என்ற இத்தாலிய கணிதவியல் அறிஞர் ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். இது இந்த கணித உலகத்தையே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அந்த கண்டுபிடிப்பு பெருசாக இருந்தது. அது எப்படி அப்படின்னா, ஒரு எண் அதுக்கு முன்னாடி இருக்க எண்ணோட கூட்டினா வரக்கூடியது தான். அது எப்படின்னா 0 + 1 = 1, 1 + 1 = 2, 2 + 1 = 3, 3 + 2 = 5, 5 + 3 = 8. இப்படி அந்த சீரியஸ் போயிட்டே இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் கிடையாது. இதை கோல்டன் ரேஷியோ 1.618 அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையில் இன்னும் எல்லா இடத்துலையும் இதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பூச்செடியோட ஃபெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனாசி நம்பர் படி தான் இருக்கும். சீசல்ஸோட அந்த ஸ்பைரல் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோட ஒட்டி இருக்கும். சன்ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் பார்த்தாலும் இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஹியூமன் பாடியோட ப்ரப்போர்ஷன் வந்து ஃபிபனாசியோட இந்த கோல்டன் ரேஷியோ வச்சு தான் இருக்கும். இயற்கை தான் மேத்தமெட்டிஷியன். உலக அளவில் 70% டிசைனர்ஸ் எல்லாமே இந்த கோல்டன் ரேஷியோ யூஸ் பண்ணி அவங்க விஷுவல் பர்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பயோடெக் லோகோஸாக இருக்கட்டும், ஆப்பிள், ட்விட்டர், பெப்சி, இதில் எல்லாத்துலேயும் இந்த லோகோ வந்து இந்த கோல்டன் ரேஷியோ வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இயற்கை எழுதும் கணிதம் அதுதான் ஃபிபனாசி. நாம் வடிவமைப்பதில்லை, இயற்கை தான் ஏற்கனவே நமக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.